பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே அநேக இடங்களிலே அவரை நோக்கி பார்க்கும் போது பல தேவ மனிதர்கள் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாமோ பல நேரங்களிலே கர்த்தரை நோக்கி பார்ப்பதில்லை. மனிதர்களை நோக்கி பார்ப்பவர்களாக, உலகத்தை நோக்கி பார்ப்பவர்களாக, பொருளாதார ரீதியாக பலவிதமான பிடித்தமான காரியங்களை மாத்திரம் நோக்கி பார்ப்பவர்களாகவே காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக காணப்படும். இன்றைக்கு பல நேரங்களிலே அவரை நோக்கி பார்க்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையே, பலன் இல்லையே என்று சொல்லி குறை சொல்லி கொண்டிருப்பவர்களாகவே காணப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு இந்த நாளிலே தேவனை நோக்கி பார்ப்பவர்களாய் நாம் இருந்து அவருடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முயல வேண்டும். இந்த காலவேளையிலே எப்படி தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, யோபு 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக அவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதாக. இந்த காலவெளியிலே தேவன் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே தேவைக்காக மனிதர்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக காணப்படுவார். பல நேரங்களிலே நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவன் என் ஜெபத்தை கேட்பதில்லை, தேவன் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்பதாக. ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் எப்பொழுது பார்க்கிறோம் என்றால் தேவை என்கிற ஒரு காரியம் வரும்போது மாத்திரமே. ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நாம் பார்க்கும் போது, தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுவார். முதலாவதாக அவரை நோக்கி நாம் பார்க்கும் போது, விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இரண்டாவதாக அவரை நோக்கி பார்த்து நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக.
இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக அவரை நோக்கி காத்திருப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலக மனிதர்களுக்காக பல மணி நேரம் நாம் காத்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்காக அவரை நோக்கி காத்திருப்பது கிடையாது. இதனாலே பலவிதமான ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த காலவேளையிலே இரண்டாவதாக அவரை நோக்கி நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி நாம் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கம் கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, பலவிதமான சூழ்நிலைகளிலே வெட்கப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் தேவனை நோக்கி காத்திருக்கும் போது அவர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவரை நோக்கி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 62 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 62 அதிகாரம் 5 வசனத்திலே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக தேவனை நோக்கியே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனுக்காக காத்திருப்பது மாத்திரமல்ல, அவரை நோக்கி அமர்ந்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அப்படி நாம் செய்வோமே என்றால் நாம் நம்புகிற எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறவராக காணப்படுவார். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்புகிற காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும் போது நம்பிக்கையை இழந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம், சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவனை நோக்கி அமர்ந்திருப்பது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காது. இந்த காலவெளியிலே வேதம் சொல்லுகிறபடியாக அவரை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் போது நாம் நம்புகிறது அவராலே வருகிறதாய் காணப்படும். மூன்றாவதாக அவரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். நான்காவதாக அவரை நோக்கி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனத்திலே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இங்கே பார்க்கும்போது நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, அவரையே நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது மாற்றம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ரட்சிப்பு வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வேண்டுமென்றால் அவரை நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே அவரை நோக்கி பார்க்காதபடிக்கு, விடுதலை இல்லாதபடிக்கு, ரட்சிப்பு இல்லாதபடி நாம் காணப்படுகிறோம். பல நேரங்களிலே நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகாதா என்பதாக. இந்த நாளிலே அவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். இந்த நாளிலே நான்காவதாக அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு உண்டாகிறது. ஐந்தாவதாக அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இங்கே பார்க்கும்போது ஐந்தாவதாக அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? பல நேரங்களிலே கஷ்டத்தின் மத்தியில் நாம் காணப்படும் போது,
துயரங்களின் மத்தியிலே காணப்படும் போது உடனே நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மனிதர்களை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று சொல்லி ஆலோசிக்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக கடந்து வருவார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது என்பதாக, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதாக. வேதத்திலே அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அவரையே நோக்கி கொண்டிருக்கும் போது, இந்த காலவேளையிலே முதலாவதாக அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவரை நோக்கி காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவரை நோக்கி அமர்ந்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக அவரை நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக அவரையே நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்வோமே என்றால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பவராக நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்களை அல்ல, உம்மையே நோக்கி பார்ப்பவர்களாய் இருந்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவரையே நோக்கி பார்ப்பவர்களாய் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சகல காரியங்களிலும் நன்மைகளை தருகிற தேவனாக அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.